காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் போதாது என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கியது. எனவே சற்று ஆறுதலாக திமுகவினரும் காங்கிரசிலும் இருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் டெல்லியிலே ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியிலே மீண்டும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்து என்றால், திமுக எங்களுக்கு 25 தொகுதிகள் கொடுக்க முன் வந்தது, ஆனால் 25 தொகுதிகள்ல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிவிட்டோம். எனவே எங்களுக்கு போதிய அளவு தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் ஒரு விஷ் லிஸ்ட் என்ற வகையில் நாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதி எண்ணிக்கையை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அதை ஏற்பார்கள் என்று நினைக்கிறோம் என்ற வகையில் அதற்கேற்ப எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும். 25 தொகுதிகள் எங்களுக்கு போதாது என்ற வகையிலே கிட்டத்தட்ட உறுதியாகவே கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த கிரீஷ் சோடங்கருடைய இந்த திடீர் பேட்டியால் மீண்டும் சர்ச்சை என்றால், திமுக ஏற்கனவே குறித்து புதிய கட்சிகள் கூட்டணியிலே சேர்ந்து பலமான கூட்டணியாக மாறியிருப்பதால் அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இடங்களை என்று அதற்கேற்ப தற்போது பேச்சு நடந்து வருகிறது, தொகுதி உடன்பாடு பேச்சு. இந்த சூழ்நிலையில் கிரீஷ் சோடங்கர் எங்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்டது 25, அதே அளவு இந்த முறை ஏற்க முடியாது, 20 தொகுதி ஏற்க மாட்டோம் என்ற வகையில கூறியிருக்கிறார். அவர் கூறிய அந்த பேட்டியில் முதல் பேட்டி, அதாவது அந்த 25 எங்களால் ஏற்க முடியாது என்று கூறியதை கிரீஷ் சோடங்கர் அளித்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். Our committee and their committee, we had a hour-long discussion yesterday. It was very good atmosphere, very positive atmosphere. We only hope that our wish list that we have submitted will be accepted by the DMK. Then only we can continue with this. They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them, because we have been associated with DMK for a very long time. They are a very old associate with us. Whenever they were in crisis, we helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. பல முறை திமுகவிற்காக விட்டுக் கொடுத்திருக்கும். எனவே இந்த முறை திமுக விட்டுக் கொடுத்து எங்களுக்கு உரிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்ற வகையில் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, பேட்டியிலே தாவேகா குறித்து அவர்கள் கேட்க, தாவேகா நிலைப்பாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, தாவேகா ஒரு வளரும் கட்சி, எனவே அந்த கட்சியுடன் எங்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கு என்று தாவேகாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். அவருக்கு விஜய் குறித்தும் தாவேகா குறித்தும் கிரீஷ் சோடங்கர் பேசியதை தற்போது பார்ப்போம். Yeah, it's a new party. We can't underestimate them. They are getting traction among the youngsters, and they are also recognizing the strength of Indian National Congress and our leader Rahul Ji in Tamil Nadu. தற்போது தாவேகா குறித்து அவர் பேசியிருப்பது, தாவேகாவை புகழாரம் சூட்டி பேசியிருப்பதும், திமுக 25 கொடுத்தால் ஏற்க முடியாது என்று கூறியிருப்பதும் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், 27 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், பிளஸ் ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுப்பார்கள் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக 25 என்று கூறியிருக்கிறார்கள், அதை எங்களால் ஏற்க முடியாது என்ற வகையில் கிரீஷ் சோடங்கர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று கூறியிருக்கார், தவிர தாவேகாவுடன் கூட்டணி எல்லாம் கிடையாது, திமுகவுடன் தான் எங்கள் கூட்டணி, இடங்களை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்ற வகையிலே உறுதியாக கிரீஷ் சோடங்கர் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நேற்று சிறப்பாக சென்றது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 27 இடங்கள் எங்களுக்கு கொடுக்க முன் வந்தாங்க, நாங்கள் ஏற்க முடியாது என கூறிவிட்டோம், அதை எங்களால் ஏற்க முடியாது என்ற வகையில் தெளிவாக கூறியிருந்தும், மற்றபடி விஜயை பாராட்டி பேசியிருப்பதும் தற்போது மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூற வேண்டும். ஆனால் மீண்டும் 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது மிக தெளிவாக அந்த முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தரப்பிலும் நிச்சயமாக இந்த பேட்டியை பார்த்திருப்பார்கள். எனவே அவர்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், 2ஆம் கட்ட பேச்சு எப்போது நடைபெறும் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது.